வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த பல நாட்களாக அறிவித்து வந்திருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்பை ஒருமுறை நினைவு கூறி நேற்றைக்கு மழைப்பொழிவு எங்கே பெய்தது, இன்று எங்கே பெய்ய போகிறது என்பதையும் பார்ப்போம். கடந்த பல நாட்களாக அறிவித்துக் கொண்டிருந்த வானிலை அறிக்கை என்ன சொன்னோம்? 3ஆம் தேதி மழை ஒரு சில இடங்களில் பெய்யும் சொன்னோம். அப்போது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, கிருஷ்ணகிரி எல்லாம் பொழிந்ததை நினைவுபடுத்துகிறேன். திருநெல்வேலி இந்த மாவட்டம்லாம் 4ஆம் தேதி கொஞ்சம் பரவலாகும்னு சொன்னோம், ஆனது. 5ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கிடைக்கும்னோம். திருச்சி, பெரம்பலூர்லாம் கொடுத்து டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் வரைக்கும், மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அடிக்கடி திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பிடிப்பை கொடுத்தது. ராமநாதபுரத்துக்கு கொடுத்தது, தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் இடையில் திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கொடுக்காமல் இருந்தது. அதுவும் என்ன சொன்னோம்? 9ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு கடலோரத்துக்கு இருக்கும். 9ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையும், 10ஆம் தேதி 9ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை, 9, 10, 11, 12 மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு கேரளா, கர்நாடகாவுக்கு இருக்கும். ஆங்காங்கே இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு முறையாவது பெய்யும், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் அந்த ஒரு முறை கூட பெய்யாமல் கூட போகலாம். கோடை மழை இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? இதில் ஒதுக்கி இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விரக்தியின் காரணமாக பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. என்ன ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலிருந்து நேற்றைக்கு பன்ருட்டியோட பகுதியிலிருந்து நேற்றைக்கு இப்படி ஆங்காங்கே புரிதல் இல்லை காரணமாக அவர்களுடைய கல்வி அறிவில், அது பெற்ற கல்வி அறிவில் புரிதல் இல்லாமை காரணமாக இப்படி நடக்கிறது. நாம் என்ன சொன்னங்கிறதும் புரிதல் இல்லாமல் எங்கும் பெய்யும், அவங்களுக்கும் பெய்யும், வயலை நிரப்பாதுங்க, ஒதுக்குதல் இருக்கும், அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம். அவங்க அறவே புரிதல் இல்லை. பல இடங்களை ஒதுக்கி பெய்யும். இறுதியில் பெஞ்சு முடித்தாலும் 12ஆம் தேதிக்குள்ள அதுலேயும் பல இடங்களை ஒதுக்கியும் இருக்கலாம். பருவமழை கூட ஒதுக்கி தான் பெய்யுது. இது கோடை மழை, வெயிலுக்கு பின் வரக்கூடிய வெப்பச்சலன இடி மழைன்னு சொன்னோம். நேற்றைக்கு எதிர்பார்த்தது போல் நேற்றைக்கு 9ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் பெய்தது? கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பெய்யும்னு சொன்னோம். எங்கெங்கே பெய்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டஞ்சத்திரம், பழனி, கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட. பழனிக்கு ரொம்ப மழை இல்லை, ஆனால் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை. ஒட்டஞ்சத்திரம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி நல்லா பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் 2 அளவு மழை பெஞ்சுது அன்றைக்கு. புரியுதுங்களா? அன்றைக்கு பெய்திருக்கிறது. ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நேற்றைக்கு பெய்யவில்லை, நீங்கள் வானிலையாளரே கிடையாது, இனிமேல் வானிலை சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று ஒருத்தர் சொன்னார். ரொம்ப மனவேதனைப்பட்டேன். இதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டே போனோம்னா ரொம்ப கஷ்டம். வானிலை அறிக்கையை உங்களுக்காக மாதம் 25,000 என்ன சம்பளத்திலேருந்து செலவு பண்ணியிருக்கேன். கோடையில் எந்த வானிலை அறிக்கையும் யாராவது கேட்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நேற்றைக்கு அறிக்கை இது செல்லாது, இது தொடர்பாக போடணும், ஒரு நாள் போடணும். மழை காலத்தில் நிறையா பேர் பார்த்தாங்கன்னா சம்பாதிக்கிறேன் என்றும், கோடை காலத்தில் வருடம் முழுவதும் நான் 3 லட்ச ரூபாய் இதுக்கு செலவு பண்ணுறேன். புரிதல் இல்லாமை காரணமாக, அறிவு இல்லாத காரணத்தினால மோசமாக பேசுகிறீங்க. என்ன ஒட்டஞ்சத்திரத்துக்கு நேற்று மழை பெஞ்சிருக்கு, இது தேவையா? நேற்று முன்தினம் என்ன பேசணும்னு? நேற்றைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் 24 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த பேசிய ஒரு ஊரில் பெய்யாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டஞ்சத்திரத்தில் நேற்றுக்கு 24 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அருகிலே பார்த்தீங்கன்னா பழக்கணுத்து, அதில் அப்படி தான் பேர் போட்டிருக்கு, தவறாக பிரிண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 33 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் பழனிக்கு மேலே கொடைக்கானல் வழித்தடத்தில் பாலாறு டேம் அங்கே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அதே போல் கொடைக்கானல் பச்சலூர் 29 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தும்மனப்பள்ளி 20 மில்லிமீட்டர், அடுத்தது நல்லூர் 20 மில்லிமீட்டர், அடுத்தது நாரப்பள்ளி 17 மில்லிமீட்டர், அடுத்தது வரதப்பள்ளி 23 மில்லிமீட்டர், ஒரப்பம் 21 மில்லிமீட்டர், அடுத்தது நரியன்ஹள்ளி 24 மில்லிமீட்டர், அடுத்தது காவேரிப்பட்டினம்
காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரிக்கு தெற்கு வரக்கூடிய காவேரிப்பட்டினத்தில் 32 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் பார்ப்போம். தருமபுரி மாவட்டம் இந்தூர் 20 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடத்தூர் 29 மில்லிமீட்டர். அடுத்தது கேதுரெட்டிப்பட்டி 33 மில்லிமீட்டர். கர்நாடக எல்லையோரம் 40 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு பாருங்கள் வனப்பகுதியில். பிக்கிலி 40 மில்லிமீட்டர். அடுத்தது இந்தூர் 20 மில்லிமீட்டர். அடுத்தது கர்நாடக எல்லையோரத்தில் சுஞ்சல் நத்தம் 39 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 4 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. நெருப்பூர்லேயே 29 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நெருப்பூரில் மேட்டூருக்கு வடக்கு பகுதி, மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியோட வடக்கு பகுதி. டேமில் நீர் தேக்கினாலும் கூட அந்த பகுதியிலே நீர் ஏறும். 120 அடி கொள்ளடிலாம் ஏறும்போது அங்கே நீர் ஏறக்கூடிய நெருப்பூர் பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் மேட்டூர்லேயும் 17 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 2 சென்டிமீட்டர். நங்கவள்ளி 19 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லையோரத்தில் குமரராயனூர் 24 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எரிகண்டப்பட்டி, அப்படி தான் பேர் வருது, மிஸ்டேக்காக இருக்கும் போல இருக்குது, அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. 23 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி 22 மில்லிமீட்டர். அடுத்தது தெற்கு வீரவநல்லூர் 19 மில்லிமீட்டர். இப்படி மழை நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்திலையும் மழை பொழிஞ்சிருக்கு, ஆங்காங்கே மழை பொழிஞ்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி, ஒட்டஞ்சத்திரம், பழனியை நெருங்கிச்சு. பழனியில் லேசாக பெஞ்சிட்டு போயிட்டு ஆய்க்குடி பழனி 8 மில்லிமீட்டர் தான் பெஞ்சிருக்காங்க. அடுத்தது பாலசமுத்திரம் 10 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 1 சென்டிமீட்டர். பழனிக்கு வடக்கே கொடைக்கானல் மலைப்பகுதி. இப்படி இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கு. நாம் என்ன சொல்லியிருந்தோம்? கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யணும். இன்றைக்கி எங்கே மழை பெஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு. இன்றைக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கு நேற்றைக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குள்ள நெருங்கியது. பழனி வந்த மழை அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மேற்கு புறமாக மறையூர் பகுதியை நோக்கி அப்படியே பயணம் செய்தது, விலகி போயிடுச்சு. இன்றைக்கு வரலாம் உடுமலைப்பேட்டைக்கும் மடத்துக்குளத்துக்கும். அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு, நல்லா புரிஞ்சுங்க. வாய்ப்புன்னு என்ன தெரியுமா? சான்ஸு. பெய்யலாம், பெய்யாமல் ஒதுக்கி விட்டு போகலாம். ஆனால் மழை வாய்ப்பு அந்த இடத்துல உங்கள் ஊருக்கு பெய்யலனா கூட பக்கத்தில் பெய்யும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சுன்னு சொன்னோம். பல பேருக்கு எங்கே சார் மழை பெஞ்சுது? பெய்யவே இல்லை, பெஞ்சுன்னு சொல்கிறாருன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு பெய்யல, எந்தெந்த ஊர் பெஞ்சிருக்குன்னு அந்தந்த ஊரை சொல்லியிருக்கிறேன். ஒன்று அறிக்கையில் புரிஞ்சுக்கணும், இல்லை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் பட்டியல் போடுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும். இல்லை தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும், இல்லை நேராக போய் பார்த்து வந்தால் தான் புரியும். புரிஞ்சுங்களா? அப்படித்தான் கோடை மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தருமபுரி, சேலம் மாவட்டத்திலையும் இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இருக்கும். அதே போல் நேற்றைக்கு மேற்கேக்கு கிழக்கு பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கோம். பழனிக்கு கிழக்கே ஒட்டஞ்சத்திரம்லாம் மழை பெய்ததை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மேற்கு பகுதியிலிருந்தும், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதியில் பொள்ளாச்சி பகுதியிலிருந்தும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பார்த்துருந்தால் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரத்தில் பழனி மலைப்பகுதியில் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்ததை நீங்கள் பார்த்துருக்கணும். இப்படித்தான் நீங்கள் பார்த்து உணர்ந்திருக்கணும். அப்போ தான் வானிலையாளரோட அறிக்கை சொல்ல. வெறும் வெயில் மட்டும் அடிக்காது. கடலோர மழை என்னைக்கு வரும்னு சொன்னோம்? 5, 6, 7, 8 வரும்னு சொன்னோம். பெஞ்சிட்டு போயிட்டுல, அது உங்களுக்கு தெரியுமா? 6, 7, 5, 6, 7 பெஞ்சு 8க்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் வரும். கடலோரம் பெய்யாதுன்னு சொன்னோம். 7ஆம் தேதி வரையும் கும்பகோணம் பெஞ்சுது. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சு, முத்துப்பேட்டையிலேயே தில்லைவிளாகம் சுற்று வட்டார தெற்கு பகுதியெலாம் பெஞ்சுது. அதுக்கப்புறம் வராதுன்னு சொன்னோம். இப்போ மேற்க பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னோம், பெய்யும்னு சொன்னோம், பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி மேற்கு மாவட்டங்களில் பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம். தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் மாலை இரவில். அதற்கு பிறகு கேரளாவில் வலுத்த மழை பொழியும். இன்றைக்கு இரவும் நாளையும் கேரள எல்லையோரத்தில் வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக 12ஆம் தேதிக்கு அப்புறம் கேரளாவுக்குள்ளே போயிடும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் மட்டும் பெய்யும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அடுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய 20ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி தென்கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றோட போக்குவரத்து கவனிச்சிங்க. ஏன் வேலூரில் அதிக வெப்பம் உயர்த்துது? இப்போது தென்கிழக்கு திசையிலிருந்து உயரழுத்தம் தெற்கு நோக்கி வந்திருக்கு. கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சொல்லும்போது என்னாகும்?
கடிகார சுற்றுக்கு எதிர்த்துச்சுன்னா அந்தமானில் ஏற வரக்கூடிய உயர்ந்து எடுத்த காற்று அப்போ சுமத்ரா வந்து இலங்கை மேலே ஏறி தென்கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டில் நுழைஞ்சி வடக்கு நோக்கி உயரெடுத்த காற்று பயணிக்குது. இதனால் இரவு நேரத்தில் குளிரும், பகல் நேரத்தில் வெயில் அனல் வெயிலும் இருக்கும். வடகடலோரத்தின் உள்பகுதி வட உள்பகுதி அதாவது திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், அதேபோல் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு வெப்பம் அதிகரித்திருக்கும். இது தொடர்ந்து இப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த கரூரை விட பொள்ளாச்சியும் வெயில் அதிகமாக தான் இருக்கும். 101, 100 இருக்கும் மேற்கு மாவட்டங்களில். அதை விட வேலூர் அதிகமாக இருக்கும். கரூர், பரமத்தி, ஈரோடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடலோரம் குறைவாக தான் இருக்கும். உணர்வு வெப்பம் தான் கடலோரம் அதிகமாக இருக்குது. இதுவரைக்கும் கடலோரம் 100ஐ தொடலை. புரிஞ்சுக்குங்க, 100ஐ தொடலை. உள்ளே தான் 100 இருக்குது. ஆகவே கடலோரம்னா குறைவாக தான் இருக்குது. உள்ளே தான் 100, 100க்கு மேலே இருக்குது. இந்த வெப்பம் நேற்று முன்தினம் இருந்தது போல் இன்றைக்கி இருந்தாலும் கொஞ்சம் குறைந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் 13ஆம் தேதிக்கு மேலும் குறைஞ்சிருந்தாலும் சில நாட்கள் உயர்ந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வெப்பம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த மழை வாய்ப்பு என்பது 20ஆம் தேதி வாக்கில், அதாவது தேர்தலுக்கு முன் சில நாட்கள், தேர்தல் நாளில் கூட தென் கடலோரம், டெல்டாவின் கடலோர பகுதி, டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு ஆங்காங்கே இப்போ பெய்கிற மாதிரி இடையூறு கொடுக்காம அறுவடை விவசாயிகளுக்காக முன்னெச்சரிக்கையாக இந்த தகவலை தெரிவிக்கிறேன். ஒதுக்கி ஆங்காங்கே தான். வலுவான ஒரு பரவலான மழைன்னா மாத இறுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு சுமத்ரா தீவு அருகே உருவாகி நெருங்கி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்ல விலகி கூட செல்லலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன, ஆகவே இங்கிருந்து 1300 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி 1300 கிலோமீட்டர் நெருங்கி வருமா பாருங்கள். தமிழ்நாட்டிலிருந்து 1300 கிலோமீட்டர் இது சுமத்ரா தீவு. தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு வங்கமும் 1300 கிலோமீட்டரு. 1300 கிலோமீட்டர்லேருந்து 1300வது கிலோமீட்டருக்கு போகுமா, 1300 கிலோமீட்டருக்கு 800வது கிலோமீட்டருக்கு போகுமா, எல்லாம் நெருங்கி வருமா? இதெல்லாம் அப்போ தான் சொல்ல முடியும். மாத இறுதி நாட்களில் தெரிகிறது. 20ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பிடிப்பு இப்போ பெய்கிற மாதிரி பெய்ய வாய்ப்பு என்பதையும் புரிதல் வேண்டும் என்பதையும் உங்களுக்காக உழைக்கிறேன். இது தொடர்பான நான் விரிவான அறிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாரும் எப்படியாவது பார்க்க செய்யணும். அப்படிப்பட்ட அறிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போவாவது உங்களுடைய மனம் திருந்தட்டும். ஆனால் என்ன எந்தவித உதவி செய்யாமல் எனக்கு திட்டுறது, அது உங்களுக்கு ஒரு உங்களை அது என்ன சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்குவீங்க. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.